உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் சந்திரன் மற்றும் புதன் தரும் தோஷங்களைப் பற்றி இந்த வீடியோவில் காண்போம். சந்திரன் மற்றும் புதன் இருவரும் சுபகிரகங்கள். சுக்கிரன் சுகபோகங்களுக்கு அதிபதி. அதுபோல் சந்திரனும் சுகபோகங்களுக்கு அதிபதி. ஒரு ஜாதகன் புத்திசாலியாக வேண்டுமானால் புதன் அந்த ஜாதகத்தில் பலம் பெற்றிருக்க வேண்டும். மூளையை ஆட்சி செய்யும் கிரகம் தான் புதன். ஒரு ஜாதகனுக்கு கணித அறிவையும் ஞானத்தையும் புதன் தருவார். பொதுவாக சுபகிரகங்களான குரு, சுக்கிரன், புதன், வளபிறை சந்திரன் போன்றவர்களுக்கு தோஷம் உண்டு. அதாவது கேந்திராதிபதி தோஷம் என்ற தோஷத்தை சுபகிரகங்களுக்கு நிர்ணயம் செய்வது உண்டு. 1, 4, 7, 10 போன்ற கேந்திரங்களுக்கு சுபகிரகங்கள் ஆதிபத்தியம் பெற்று மற்ற இடங்களில் அமர்ந்தால் கேந்திராதிபதி தோஷம் இல்லை. ஆனால் மற்ற இடங்களுக்கு அதிபதியாகி சுபகிரகங்கள் கேந்திரத்தில் அமர்ந்தால் கேந்திராதிபதி தோஷம் தரும். அதேபோல் அசுப கிரகங்கள் கேந்திராதிபத்தியம் பெற்று ஏதாவது ஒரு கேந்திரத்தில் அமர்ந்தால் அந்த அசுப கிரகங்களுக்கும் தோஷம் உண்டு. சந்திரன் கேந்திரங்களுக்கு அதிபதியானால் ஏதாவது ஒரு கேந்திரத்தில் அமர்ந்தால் தோஷம் உண்டு. ஆனால் அதே சந்திரன் தேய்பிறை சந்திரனாக இருந்து கேந்திராதிபத்திய தோஷத்தை பெற்றால் கேந்திராதிபத்திய தோஷம் அடிபட்டுவிடும். சந்திரன் வர்க்கோத்மம் பெற்றிருந்தாலும் தோஷம் நீங்கும். வர்க்கோத்மாம்சம் என்பது ஒரு கிரகம் ராசியிலும் நவாம்சத்திலும் ஒரே ராசியில் அமர்ந்திருந்தால் ஏற்படும் யோகம். பொதுவாக வர்க்கோத்மம் பெறும் கிரகம் பலம் வாய்ந்த கிரகமாக இருக்கும். புதனை பொறுத்தவரை ஏதாவது ஒரு கேந்திரத்துக்கு ஆதிபத்தியம் பெறாமல் கேந்திரத்தில் இருந்தால் கேந்திராதிபதி தோஷத்தை தருவார். இதற்கு விதிவிலக்காக புதன் ஏதாவது ஒரு அசுப கிரகத்துடன் இணைந்து கேந்திரம் பெற்றால் புதனின் கேந்திராதிபதி தோஷம் விலகிவிடும். புதனும் வர்க்கோத்தமம் பெற்றால் கேந்திராதிபதி தோஷம் விலகிவிடும். குருவும் சுக்கிரனும் இந்த கேந்திராதிபதி தோஷத்தை சற்று அதிகமாகவே தருகிறார்கள். 6, 8, 12 சந்திரன் புதன் இருப்பது மிகப்பெரிய தோஷம். புதனுக்கு 8ஆம் இடம் நல்ல இடம், ஜாதகனை செல்வந்தனாக்கும். ஆனால் 6, 12ஆம் இடங்கள் புதனுக்கு நல்ல இடங்கள் அல்ல. 12இல் அமர்ந்த புதன் விரயத்தை ஏற்படுத்துவார். ஆனால் அதே புதன் 6, 12இல் ஆட்சி உச்சம் பெற்றால் நல்ல பலனை தருவார். 2, 5, 8, 11 என்ற பணபரஸ்தானங்களில் புதன் இருக்கலாம். 8ஆம் இடம் சந்திரனுக்கும் சரி புதனுக்கும் சரி நல்ல பலன்களை தரும். 12ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனாகவோ அல்லது உச்சம் பெற்ற சந்திரனாகவோ இருந்தால் நல்ல பலனை தருவார். அப்படி இல்லாமல் பலம் பெறாத சந்திரனாக இருந்தால் நல்ல பலனை தர மாட்டார். அடுத்ததாக நீசம் பெற்ற கிரகம் நல்ல பலனை தர முடியாது. நீசம் பெற்ற கிரகத்தின் பார்வையை பெற்ற கிரகங்களும் தோஷமடைந்துவிடும். அதுவும் நல்ல பலனை தர முடியாது. விருச்சிக ராசியில் சந்திரன் நீசமாவார். அப்படி நீசம் பெறும் சந்திரன் நவாம்சத்திலும் நீசம் பெற்றால் நீச பங்கம் அடைந்துவிடும். நீசம் பெற்ற சந்திரன் குருவுடன் இணைந்தோ சுக்கிரனுடன் இணைந்தோ அல்லது குரு சுக்கிரனின் பார்வையை பெற்றோ இருந்தால் நீச பங்கம் பெற்று விடுவார். புதன் மீனராசியில் நீசமாவார். புதன் நீசமாகும் ஜாதகர்கள் செய்யக்கூடிய தொழிலில் வீழ்ச்சியை பெறுவார்கள். வாழ்க்கையில் பின்தங்கிய நிலையை பெறுவார்கள். புதன் நீசபங்கம் பெற்றால் மட்டும்தான் நல்ல பலனை தருவார். சந்திரனும் புதனும் களத்திர தோஷத்தையும் தருகிறார்கள். புதன் அனைத்து லக்கணங்களுக்குமே களத்திரஸ்தானமான 7ஆம் இடத்தில் அமர்ந்தால் களத்திர தோஷத்தை தருவார். களத்திரஸ்தானம் என்பது ஆண்களுக்கு மனைவியையும் பெண்களுக்கு கணவனையும் குறிக்கும் இடம். அங்கே அமரும் புதன் களத்திர தோஷத்தை தருகிறார். அதனால் புதனின் அதிதேவதையான மகாவிஷ்ணுவை சனிக்கிழமைகளில் வழிபட்டு வந்தால் இந்த களத்திர தோஷம் நிவர்த்தியாகும். சந்திரனும் பல லக்கணங்களுக்கு களத்திர தோஷத்தை தருகிறார். சிம்ம லக்கணத்தில் சந்திரன் அமர்ந்தால் களத்திர தோஷத்தை தருகிறார். கடக லக்கணத்தில் சந்திரன் அமர்ந்தாலும் களத்திர தோஷத்தை தருகிறார். இப்படி தோஷத்தை தரும் சந்திரனுக்கு பரிகாரமாக பௌர்ணமியன்று பெண் தெய்வ வழிபாடு செய்து
பௌர்ணமி சந்திரனையும் வழிபாடு செய்தால் தோஷம் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.